வணக்க நண்பர்களே, நமது சேனலில் நிறைய பேர் வாழ்க்கையில் நடந்த உண்மை சம்பவங்களையும் நெகிழ்ச்சியான சம்பவங்களையும் டீகோட் பண்ணுறது மூலமாக நிறைய சுவாரஸ்யமான செய்திகளை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. அந்த வகையில் இன்றைக்கி ஒரு உண்மையான சம்பவத்தை நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. அதாவது 2020ஆம் ஆண்டு ஜூன் மாதம் தமிழ்நாட்டில் சாத்தான்குளம் அப்படிங்கிற பகுதியில் ஒரு மிக முக்கியமான காவல்துறை கொடுமை சம்பவத்தை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். காவல்துறை உங்கள் நண்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய காவல்துறை அதிகாரிகள் மக்களுக்கு உண்மையாலுமே சேவை செய்கிற மனப்பான்மையில் தான் இன்னும் இருந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு மத்தியில் கருப்பு ஆடு அப்படிங்கிற மாதிரி நிறைய கொடுமையான போலீஸ்கள், ஜாதி வெறி பிடிச்ச போலீஸ்கள், ஈகோ பிடிச்ச போலீஸ்கள்னு சொல்லி நிறைய போலீஸ்கள் ஊடுருவி இருக்காங்க. இதையெல்லாம் வச்சு பொதுமக்கள் போலீஸ் உங்கள் நண்பன் அப்படிங்கிற அந்த சொல்லை முழுமையாக ஏற்றுக்கிறதுக்கு இன்னமும் தயங்கிக்கிட்டு தான் இருக்காங்க. உண்மையில் போலீஸ்காரங்க அப்படின்னு சொன்னாலே பொதுமக்கள்கிட்ட ஒருவித அச்சம் நிலவிக்கிட்டு தான் இருக்கும். அதுக்கு என்ன காரணம்னா, போலீஸ்காரங்க பார்க்குறதுக்கு மிடுக்கான தோற்றம் உடையவங்களாக இருப்பாங்க. பார்க்குற பார்வை மிரட்டும் தோரணில் இருக்கும். அவங்கள பார்த்தாலே ஒரு சில பேருக்கு பயந்து வரும். இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது போலீஸ்காரர்களுக்கு உள்ள கெத்து அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையில் போலீஸ்காரங்க அப்படி தான் இருக்கணும். அதுக்கு என்ன காரணம்னா, குற்றவாளிகள் பலரும் தப்பு செய்கிறதுக்கு பயப்படுவாங்க. போலீஸ்காரங்களை பார்த்து பயப்படுவாங்க. போலீஸ்காரங்க பார்க்குறதுக்கே சிங்கம் போல இருக்காங்க. அவங்கக்கிட்ட தப்பு செஞ்சு மாட்டினா நம்மளை துவம்சம் போயிடுவாங்கன்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு பயம் இருந்துகிட்டு இருக்கும். அதனால தான் போலீஸ்காரங்க கம்பீரமாக இருக்கணும்னு சொல்லி எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க. ஆனால் தப்பே பண்ணாத பொதுமக்களும் போலீஸ்காரங்களை பார்த்தா ஒருவித பயம் வரும். அதுக்கு என்ன காரணம்னா, போலீஸ்காரங்களை பகைச்சிக்கிட்டா அவங்க எதுவும் பொய் கேஸ் போட்டு நம்மளை அரெஸ்ட் பண்ணி உள்ள திருடுவாங்க. அவங்க பார்க்கறதுக்கே ரொம்ப படுபயங்கரமாக இருக்காங்க, நம்மளை அடித்து துவம்சம் பண்ணுவாங்கன்னு சொல்லி தப்பே பண்ணாத பொதுமக்கள் மத்தியிலும் ஒரு சில அச்சுறுத்தல்கள் இருந்துகிட்டு தான் இருக்கு. போலீஸ்காரங்களோட இத்தகைய உடல் மொழியை பார்த்து தப்பு பண்றவங்க, திருடுறவங்க தான் பயப்படணும். பொதுமக்கள் எதுக்கு பயப்படணும்? நீங்க தப்பே பண்ணாம இருக்கும் பொழுது உங்களுக்கு ஏன் அந்த பயம் வந்து போகுதுன்னு சொல்லி போலீஸ்காரங்களும் சில பொதுமக்களுக்கு அறிவுரை வழங்குறாங்க. நாங்க உங்க நண்பங்க, உங்களை பாதுகாக்கத்தான் உங்களை பாடிகார்டா இருக்கோம் அப்படிங்கிற மாதிரியும் நிறைய இடத்துல நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு. இப்படிப்பட்ட நல்ல போலீஸ்காரங்க இருக்கிறவங்க மத்தியில நாம ஏற்கனவே சொன்ன மாதிரி கருப்பு ஆடுங்கிற மாதிரி போலீஸ்காரங்க மத்தியில சில கெட்ட போலீஸ்காரங்க நிறைஞ்சிருக்காங்க. அவங்களால ஒட்டுமொத்த காவல்துறைக்கும் இன்னைக்கு தலைகுனிவு ஏற்பட்ட மாதிரி சாத்தான்குளம் அப்பா மகன் கொலை வழக்கில் இப்போ நீதிபதி அவர்கள் ஒரு சரியான தண்டனை கொடுத்தது எல்லாருக்கும் கொஞ்சம் மகிழ்ச்சியை கொடுத்துருக்கு. இனிமே இது போல தப்பு பண்ற போலீஸ்காரங்க திருந்தி ஆகணும். கருப்பாடுகளாக இருக்கக்கூடிய போலீஸ்காரங்களை காவல்துறை களை எடுக்கணுங்கிற மாதிரி பொதுமக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் பஸ்ஸில் பயணம் செய்யும் பொழுது பக்கத்து சீட்டில் உட்காந்துருக்கிற ஒரு சகோதரர்கிட்ட பேச்சு கொடுக்கும் பொழுது அவர் இந்த செய்தியை ஷேர் பண்ணார். உண்மையில் போலீஸ் துறையில் கருப்பு ஆடுங்கிற மாதிரி போலீஸ்காரங்க கெட்டவங்க இருக்காங்க, அதே சமயத்தில் நல்ல போலீஸுங்கிற மாதிரி நிறைய நல்ல போலீஸும் இருக்காங்கன்னு சொல்லி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த உண்மையை இப்போ ஷேர் பண்ண போகிறேன். அதாவது பஸ்ஸில் பயணம் பண்ணும் பொழுது பக்கத்து சீட்டில் உட்காந்துருக்கிற ஒரு வாலிபர்கிட்ட நான் பேச்சு கொடுக்கும் பொழுது அவர் வட மாவட்டத்தை சேர்ந்த ஒரு வாலிபர் என்றும் சென்னைக்கு வேலைக்காக போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் இந்த செய்தியை ஷேர் பண்ணார். இப்போ சமீபத்தில் சாத்தான்குளத்தில் நடந்த அப்பா மகன் கொலை வழக்கில் போலீஸ்காரங்க 9 பேருக்கு மரண தண்டனை கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது போலீஸ்காரங்கன்னாவே கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. அதே சமயத்தில் நீதித்துறை தலையிட்டு போலீஸ்காரங்களில் உள்ள கருப்பாடுகளை களை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லி அவர் சும்மா சாதாரணமாக பேசிக்கிட்டு இருந்தார். அப்போது அவருக்கு சின்ன வயசில் நடந்த ஒரு சம்பவத்தை என்கிட்ட ஷேர் பண்ணார். இங்கே பாருங்க, சாத்தான்குளத்தில் அநியாயமாக அப்பா மகன் 2 பேர்த்தையுமே முன்விரோதமாக காரணமாக வச்சு கடையை லேட்டாக திறந்திருக்கீங்கன்னு சொல்லி பொய் கேஸு போட்டு உள்ள தள்ளி அப்பா மகன் 2 பேர்த்தையுமே அடிச்சே கொண்டு இருக்காங்கப்பா. இதை பார்த்த உடனே ஜெய்பீம் படத்தில் வந்த காட்சியை கண்ணு மூடி நிறுத்துறாங்க. உண்மையை சொல்லப்போனால் ஒரு சில பேர் சொல்கிறது கேட்டால் அந்த படத்தில் வர காட்சியை விட இன்னும் மோசமாக நடந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அவர் கொஞ்சம் மிரட்சியாகவே பேசினார். என்னங்க, போலீஸ்காரங்க எல்லாருமே கெட்டவங்க கிடையாது, போலீஸ்காரங்களில் நிறைய பேர் நல்லவங்க இருக்க தானே செய்கிறாங்கன்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக நல்லவங்க இருக்க தான் செய்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு நல்ல போலீஸால் தான் நான் இன்னைக்கு உயிரோடு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு உண்மையை ஷேர் பண்ணார். அதாவது அந்த நபர் 8ஆம் வகுப்பு வரை மட்டும்தான் படிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் வீட்டில் படிக்க வைக்கிறதுக்கு வசதி கிடையாது, அவருக்கு படிப்பும் ஏறலைங்கிறதுக்காக சென்னைக்கு பொழப்பு தேடி போயிருக்காரு. அப்போது மண்ணடியில் ஒரு டீ கடையில் வேலை பார்த்துருந்துருக்காரு. அங்கே கொஞ்சம் சம்பாதிக்க ஆரம்பித்து தன் குடும்பத்தை வறுமையை போக்கியிருக்காரு. இந்த சூழ்நிலையில் எப்போவாது ஊருக்கு வந்துட்டு போகிறத வழக்கமாக வச்சுருக்காரு. ஊருக்கு வந்துட்டு போனாருன்னா கண்டிப்பாக நைட்டு பஸ் ஏறினா விடியற்கால 5 மணிக்கெலாம் சென்னையில் போய் இறங்கிடலாம் அப்படின்னு கணக்கு போட்டு தான் அவர் போயிருக்காரு.
டீ கடைங்கிறதால விடியற் காலை 4 மணிக்கெல்லாம் சென்னை பெருநகரங்களில் டீ கடை ஓப்பன் ஆகிடும். அதே போல் தான் இவர் வேலை செய்கிற அந்த டீ கடையும் காலையில் 4 மணிக்கெல்லாம் கடையை திறந்தாகணும். கடையை திறக்கும் பொழுது ஒரு டீ மாஸ்டர், ஒரு சப்ளையர், இன்னொரு சப்போர்ட்டுக்கு ஒரு ஆளுன்னு சொல்லி மொத்தம் 3 பேர் அந்த கடையை சேர்ந்து திறக்கணும். அதில் ஒரு நபர் தான் இந்த பையன். இந்த பையன் நல்லா வேலை செய்வான், சுறுசுறுப்பாக வேலை பார்ப்பாங்கிறதால விடியற்கால நீ டீ மாஸ்டர் கூட போயிட்டு கடை திறன்னு சொல்லி அவருக்கு அந்த வேலையை அந்த டீ கடை ஓனர் கொடுத்துருக்காரு. இந்த சூழ்நிலையில் திடீர்னு அந்த பையனுக்கு ஊரில் ஒரு முக்கியமான வேலை இருக்குது. அதனால் ஓனர்கிட்ட லீவு கேட்குறாங்க. லீவு கேட்ட உடனே ஓனர் வந்து சொல்கிறாங்க, இல்லைப்பா நீனும் போயிட்டா என்ன பண்ணுறது, காலையில் கடை திறக்கணும், நீ இருந்தால் தான் செட் ஆகும், நீ தான் நல்லா சப்ளை பண்ணுவ, அதனால் உனக்கு லீவு கிடைக்காது. இன்னொரு பையன் ஊருக்கு போயிருக்கான், அவன் வந்த பிறகான லீவு போட்டுக்கோன்னு சொல்லும் பொழுது, இல்லைங்க சார் ஒரே ஒரு நாள் லீவு கொடுங்க, நான் இன்னைக்கு ஊருக்கு போயிட்டு அந்த வேலையை முடிச்சுட்டு நைட்டே வண்டி ஏறி காலையில் வந்துடுவான்னு சொல்லும் பொழுது ஓனரும் சரி ஓகே ஊருக்கு போயிட்டு சீக்கிரம் வந்துடு, ஆனால் நீ சொன்ன மாதிரி வந்துடணும், கஷ்டம் கொடுத்துடாதான்னு சொல்லும் பொழுது இந்த பையனும் இல்லை சார் சொன்ன மாதிரியே வந்துடுறான்னு சொல்லிட்டு ஓனர்கிட்ட சொல்லிட்டு ஊருக்கு போயிருக்காரு. ஊரில் போயிட்டு தன்னுடைய வேலையை பார்த்துட்டு சொன்ன மாதிரியே அடுத்த நாள் கடையை திறக்கணுமே சொல்லி கிளம்பியிருக்காரு. ஆனால் வழக்கத்துக்கு மாறா எப்பவுமே நைட்டு 10 மணிக்கு தான் தன்னுடைய ஊரில் பஸ் ஏறுவார். ஆனால் வேலை சீக்கிரம் முடிஞ்சதால் அவர் கொஞ்சம் 8 மணிக்கெல்லாம் பஸ் ஏறிட்டார். அதனால் சென்னைக்கு 5 மணிக்கு இறக்கி விடுற பஸ்ஸு விடியற்காலை 2 மணிக்கெல்லாம் வந்து இறக்கி விட்டுட்டாங்க. இதனால் அந்த பையனுக்கு என்னடா இவ்வளோ சீக்கிரமாக வந்து இறக்கி விட்டாங்களே, இப்போ 2 மணி இந்த டைமில் எப்படி நம்ம போகிறது, நாய் வேற நிறையா கிடக்குது, அது இல்லாமல் நம்ம இந்த குறுகலான தெருவில் நீண்ட தூரம் நடந்து போகணும், பார்க்கவே பயமாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் நேரம் சேர்ந்து போகலான்னு சொல்லி வெயிட் பண்ணிருக்காரு. பஸ் ஸ்டாண்டில் ரொம்ப நேரம் நிற்கவும் பயமாக இருக்குது. அதனால் யாரோ ஒரு ஆள் அந்த தெருவில் நடந்து போயிட்டுருக்காரு, நாமளும் நடந்து போகலான்னு சொல்லி அந்த பையன் அந்த ஆள் முன்னாடி போகிறத விட்டுட்டு இந்த பையனும் கொஞ்சம் தூரமாக நடந்து வந்துக்கிட்டு இருக்கான். சீக்கிரம் கடையை திறந்தாகணும், இந்நேரம் மாஸ்டர் குளித்து முடிச்சுட்டு எழுந்து வந்துக்கிட்டு இருப்பார், நாம் கரெக்டாக கடைக்கிட்ட போகிறதுக்கு டைம் கரெக்டாக இருக்கும்னு சொல்லி நடந்து போயிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு அங்கே ஒரு போலீஸ் பெட்ரோல் வாகனம் வந்து நிற்கிது. போலீஸ் வாகனத்தை பார்த்த உடனே அந்த பையனுக்கு மனசுக்குள்ள பயம் வந்துருச்சு. சின்ன வயசுலேருந்து போலீஸுன்னா பயம். போலீஸ்காரங்கன்னா அப்படி இருப்பாங்க இப்படி இருப்பாங்க, மாதம் எண்டில் வந்து கேஸு கிடைக்கல கணக்கு கட்டுறதுக்காக யாரோ ஒரு அப்பாவை பிடிச்சி அவங்க மேலே அந்த கேஸை போட்டுருவாங்கன்னு சொல்லி அந்த பையன் கேள்விப்பட்டிருக்காரு. அதனால் நம்ம மேலேயும் கணக்கு கட்டுறதுக்காக இப்போ அந்த பொய் கேஸை போட்டுருவாங்களோன்னு சொல்லி பயந்து போய் உறைஞ்சி நிற்கிறான். அந்த போலீஸ் வந்து முன்னாடி போன அந்த நபரை பிடிச்சி விசாரிக்கும் பொழுது அந்த நபர் போலீஸ்காரர்கிட்ட கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் சார் சினிமாவுக்கு போயிட்டு வரேன் சார்னு சொல்லும் பொழுது இந்த பையனும் அப்படியே உறைஞ்சி போய் பார்க்குறான். என்னடா போலீஸ்காரர்கிட்ட போய் பொறுப்பு இல்லாமல் சினிமாவுக்கு போயிட்டு வரேன்னு சொல்கிறாரு, சினிமாவுக்கு போயிட்டு வந்தால் போலீஸ்காரங்க திட்ட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது போலீஸ்காரங்களும் இந்த டைமில் சினிமா பார்த்து வரேன்னு சொல்லும் பொழுது ஆமாம் சார் செகண்ட் ஷோ பார்த்துட்டு வந்தேன், லேட் ஆகிடுச்சு, இப்போ வீட்டுக்கு போயிட்டுருக்கேன், அதான் என் வீடுன்னு சொல்லி அவர் சொல்லும் பொழுது போலீஸ்காரங்க அந்த நபரை விட்டுட்டாங்க. போலீஸ்காரரை பார்த்த உடனே பயத்தில் சிலையாக உறைஞ்சி நிற்கிற இந்த பையனை பார்த்து சார் நீங்கள் எங்கே போயிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அந்த பையனுக்கு பேசுகிறதுக்கு வார்த்தையே வரல, மாறி கண்ணில் கண்ணீர் தான் வந்துச்சு. என்னப்பா கேட்டுக்கிட்டு இருக்கேன் பதிலே சொல்ல மாட்டேற, வாடா இங்கே எங்கடா போயிட்டு வரேன்னு சொல்லி போலீஸ்க்கே உண்டான அந்த மிரட்டல் தோரணில் கேட்கும் பொழுது அந்த பையனுக்கு இன்னும் அதிகமாக பயம் வந்துருச்சு. நான் ஊர்லேருந்து வரேன் அப்படின்னு சொல்கிறது கூட அந்த பையனுக்கு வார்த்தை வரல. உடனடியாக அந்த போலீஸ்காரங்க இந்த பையனை பார்க்கவே சந்தேகமாக இருக்குது, இவனை தூக்கி உள்ளே போடியா அப்படின்னு சொல்லி பெட்ரோல் வாகனத்தில் ஏற்றவும் அந்த பையனுக்கு உதறல் வந்துருச்சு. உள்ளே போய் உட்காரும் பொழுது உள்ளே 2-3 அக்யூஸ்ட் உட்காந்துருக்காங்க. அவங்கள பார்க்கவே பயமாக இருக்குது. மூஞ்சில கோடு கழுத்தில் கோடுன்னு சொல்லி எங்கே பார்த்தாலும் ரவுடிக்கு உண்டான அம்சங்கள் அப்படி இருக்கிறத பார்த்து நாமளும் இவங்க கூட சேர்த்து போட்டுருவாங்களோ அப்படின்னு சொல்லி அந்த பையன் சிலையாக உறைஞ்சி போய் நிற்கிறான். அப்போ பக்கத்தில் ஒரு கான்ஸ்டபிள் ஏறி உட்காருக்கும் பொழுது சார் நான் எந்த தப்பும் பண்ணல சார், ஊர்லேருந்து இப்போ தான் சார் வரேன், இங்கே பாரு சார் பஸ் டிக்கெட்னு சொல்லும் பொழுது பஸ் டிக்கெட்டா நீ அப்போவே அவர்கிட்ட காட்ட வேண்டியதானே இப்போ சொல்கிற அப்படின்னு சொல்லும் பொழுது சார் அவரை பார்த்த உடனே எனக்கு பயமாக வந்துருச்சு சார், அதனால் அவர்கிட்ட சொல்ல முடியல சார், இங்கே பாருங்கள் சார் யாரோ ஒரு பையன் சினிமாவுக்கு படம் பார்த்துட்டு வரான், பொறுப்பு இல்லாமல் ஊரை சுற்றுறான், அவனெல்லாம் விட்டுட்டீங்க, நான் ஊருக்கு போயிட்டு முக்கியமான வேலையை பார்த்துட்டு காலையில் கடை திறக்கிறதுக்கு நான் போகிறேன், ஆனால் என்ன பிடிச்சிட்டீங்களேன்னு சார் சொல்லி அந்த பையன் தேம்பி அழுதுகிட்டு இருக்காப்புல. பக்கத்தில் உட்காந்துருக்கிற 2 போலீஸ்காரர்களில் ஒருத்தர் ரொம்ப கடுமையாக நடந்துக்கிறாரு. ஏண்டா பொய் சொல்கிறியா, உன்னை பார்க்கவே திருட்டு பாயா போல இருக்க, மூஞ்ச பாரு ரொம்பவே பொய் பேசிக்கிட்டு இருக்கியா, இங்கே பாரு எங்கேயோ ஒரு டிக்கெட்டு கடந்திருக்கு, அந்த டிக்கெட்டை கொண்டு வந்து நான் ஊருக்கு போயிட்டு வரேன்னு சொல்லி பொய் சொல்கிறியா, ஏண்டா உன் மூஞ்ச பார்த்தாலே நீ பொய் சொல்கிறேன்னு தெரியுதான்னு சொல்லி ரொம்ப கடுகடுன்னு பேசும்பொழுது அந்த பையனுக்கு இனிமேல் நம்ம வாழ்க்கை அவ்வளோதான், நம்ம மேலே இல்லாத பொல்லாத கேஸெல்லாம் போட்டுற போகிறாங்க, மாத கடைசி வேற அவங்களுக்கு கணக்கு கட்டுறதுக்கு நம்ம மேலே கேஸு போட போகிறாங்க, இங்கே உட்காந்து
உட்காந்துருக்கிற அக்யூஸ்டுகளை பார்த்தா ரொம்ப கொடுமையாக இருக்கானுங்க. ஒவ்வொருத்தனும் கொலை பண்ண மாதிரி இருக்கான். அவங்க கூட சேர்ந்து நம்மளையும் போற்ற போகிறாங்கன்னு சொல்லி அந்த பையனுக்கு அதுக்கப்புறம் பேச வார்த்தையே வரல. போலீஸ்காரங்க வேற கடுகடுன்னு பார்க்குறாங்க. இவனை கண்டிப்பாக வேலூர் ஜெயிலையோ இல்லை பாளையங்கோட்டை ஜெயிலில் போட்டுருணும்னு சொல்லி அவங்க பேசிக்கிறத பார்த்து ரொம்பவே பயந்து அந்த பையன் அழுக ஆரம்பிக்கிறான். அந்த போலீஸ் வாகனம் கொஞ்ச நேரத்தில் பக்கத்தில் உள்ள போலீஸ் ஸ்டேஷனில் போகுது. அங்கே உள்ளே போன உடனே இந்த பையனையும் கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு சேர் பக்கத்தில் கீழே உட்கார வைக்கிறாங்க. இங்கே உட்கார்றா, எங்கே எழுந்து போகக்கூடாது புரியுதான்னு சொல்லி அங்கே உட்கார வைக்கிறாங்க. அந்த போலீஸ் வாகனத்தில் ஏற்கனவே இருந்த 2 அக்யூஸ்டுகளை போலீஸ் போட்டு அடிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்து அந்த பையன் மிரண்டு போயிட்டு உட்காந்துருக்கான். கண்டிப்பாக அவனுங்கெல்லாம் அடித்து முடிச்சுட்டு நம்மக்கிட்ட தான் வருவாங்க, நம்மளையும் அடிக்க போகிறாங்க. நம்ம என்ன தப்பு பண்ணணும்? நம்ம ஊருக்கு போயிட்டு இந்த அன்டைமில் வந்து இறங்கிட்டோம், அதுதான் தப்பு. அதுக்காக போலீஸ்காரங்க நம்மளை அடிக்க போகிறாங்கன்னு சொல்லி அந்த பையன் கண்ணில் கண்ணீர் தார தாரையாக போய்கிட்டு இருக்கு. ஒரு போலீஸ்காரர் வந்து, டேய் உன்னை நாளைக்கு பாளையங்கோட்டை ஜெயிலில் அனுப்ப போகிறாங்க, இல்லைனா வேலூர் ஜெயிலில் போட போகிறாங்க, நீ வந்து மாட்ட போகிற அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு போகிறாரு. இதை பார்த்து அந்த பையனுக்கு உலகமே இருண்டு போன மாதிரி ஆயிடுச்சு. நமக்கு இப்போ யாருக்கு ஃபோன் பண்ணுறது? நம்ம ஓனருக்கும் ஃபோன் பண்ண முடியாது, கடைக்கும் ஃபோன் பண்ண முடியாது. ஏன்னா என்கிட்ட எந்த ஃபோனும் கிடையாது. இவங்க வேற பிடிச்சி வச்சு மிரட்டுறாங்களேன்னு சொல்லி அந்த பையன் கிட்டத்தட்ட 3 மணி நேரம் அப்படியே திகைச்சு போய் உட்காந்துருக்கான். கொஞ்ச நேரத்தில் ஒரு போலீஸ்காரர் வந்து, என்ன தம்பி ரொம்ப பயந்துட்டியா, ஆளு பார்க்கவே அப்படியே உறைஞ்சி போயிட்டேன்னு சொல்லும் பொழுது, சார் நான் எந்த தப்பும் பண்ணல சார், என்னை விட்டுருங்க சார்னு சொல்லி காலில் விழுகாத குறையா அந்த பையன் கதரும் பொழுது, டே விடுறா, பயத்திலே செத்துறாதரா, உன்னை ஒன்றும் பண்ண போகிறதில்ல, நாளைக்கு உன்னை அவன் கடைக்கு கூட்டு போகிறாங்க, விடியட்டும், 4 மணிக்கு ஆன உடனே உங்கள் ஓனருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது, சார் ஓனரெல்லாம் ஒன்றும் பண்ணாதீங்க சார், அவர் எந்த தப்பும் பண்ணல சார் அப்படின்னு சொல்லி ஓனருக்காகவும் அந்த பையன் பறிஞ்சு பேசும் பொழுது, டேய் உன்னையும் ஒன்றும் பண்ண போகிறதில்ல, உன் ஓனரே ஒன்றும் பண்ண போகிறதில்ல, ஆனால் உன் கடைக்கு சீல் வைக்க போகிறான் பாரு அப்படின்னு சொல்லி அந்த போலீஸ்காரர் மிரட்டும் பொழுது, நம்மளை ஒன்றும் பண்ண போகிறதுன்னு சொல்கிறாரு, ஆனால் கடைக்கு சீல் வைக்க போகிறேன்னு சொல்கிறாரு, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி அந்த பையனுக்கு ஒன்றுமே புரியல. விடியற் காலை 4-4:30 மணிக்கு அந்த பையனை ஏற்றிக்கிட்டு அந்த போலீஸ் ஜீப் அந்த பையன் சொன்ன அந்த டீ கடை வாசலில் போய் நிற்கிது. அங்கே போன உடனே அவங்க ஓனர் கல்லாப்பேட்டில் உட்காந்துருக்காரு, டீ மாஸ்டர் டீ ஆற்றிக்கிட்டு இருக்காரு. நேராக அந்த போலீஸ்காரங்க அந்த பையனை கூட்டிகிட்டு போயிட்டு, சார் இந்த பையன் உங்கள் கடையில் தான் வேலை பார்க்குறானா அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த ஓனரும், ஆமாம் சார் இங்கே தான் வேலை பார்க்குறான் அப்படின்னு சொல்லும் பொழுது, அந்த பையன் உண்மை தான் சொல்லியிருக்கான், ஆனால் உங்கள் மேலே தான் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும், சின்ன பசங்களை வேலைக்கு வைக்கக்கூடாதுன்னு சொல்லி உங்கள்கிட்ட எத்தனை முறை சொல்கிறது, நீங்கள் கேட்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி மிரட்ட ஆரம்பிக்கும் பொழுது, அதன் பிறகு, சார் அந்த பையன் நல்ல பையன் சார், சின்ன வயசுல இங்கே வந்து வேலை பார்க்குறான், தப்பு தான், ஆனால் அவங்க குடும்பம் ரொம்ப வறுமையான குடும்பம், அவங்க அப்பா இங்கே தான் பக்கத்தில் வேலை பார்க்குறாரு, ஆனால் இறந்து போயிட்டாரு, அந்த பையன் அப்போ இருந்து எங்களுக்கு பழக்கம் சார், அவனை வேலைக்காரன் மாதிரி ட்ரீட் பண்ணுறதில்ல, என் சொந்த பையன் போல தான் ட்ரீட் பண்ணுறேன், அவனுக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் சார் சொல்லி கொஞ்சம் பரிந்து பேசவும், என்ன இருந்தாலும் சின்ன பசங்களை வந்து வேலைக்கு வைக்கிறது ரொம்ப தப்பு, அவனுக்கு 18 வயசு நிரம்பட்டும், அதுக்கப்புறம் அவனை வேலைக்கு வந்தால் சேர்த்துக்குவாங்க, நீங்கள் முதல்ல அந்த பையனை தேவையான காசை கொடுத்து ஊருக்கு அனுப்பி வைங்கன்னு சொல்லி அந்த போலீஸ்காரங்க ஓனரை சண்டை போட்டுட்டு, என்னையும் இனிமேல் உன்னை எங்கேயும் பார்க்கக்கூடாது, எந்த டீக்கரில் வேலை பார்த்தா உன்னை அவ்வளோதான் பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி சிறுவர்கள் பணியில் அமர்த்தக்கூடாது அப்படிங்கிற சட்டத்தின் அடிப்படையில் அவங்க என்னை கூப்பிட்டு வந்து விசாரணை பண்ணி எனக்கு இது போல் அறிவுரை பண்ணி ஊரில் போய் படிடான்னு சொல்லி என்னை அமுச்சு வச்சாங்க. அடுத்ததா ஒரு 2-3 வாரத்துக்கு அங்கே வேலை பார்த்தேன். அது வரைக்கும் அந்த போலீஸ்காரங்க கண்ணில் படல. நீ போலீஸ்காரர் வந்தால் உள்ளே ஓடிடு, ஏன்னா அவங்க வந்தால் உன்னை பிடிக்கிறது மட்டும் இல்லாமல் என்னையும் பிடிச்சிட்டு போயிடுவாங்க, ஃபைன் போட்டுருவாங்க, அதனால் உன்னுடைய குடும்ப வறுமைக்காக நீ வேலை பார்க்குற, கரெக்டு தான், ஆனாலும் நீங்கள் நிரந்தரமாக வேலை பார்க்க முடியாது, இன்னும் 2-3 வாரம் வேலை பார்த்துட்டு உண்டான காசை எடுத்துக்கிட்டு ஊருக்கு போயிடு, 2 வருஷம் கழித்து உனக்கு 18 வயசு நிரம்பின பிறகு நீ இங்கே வந்துரு, நான் உனக்கு கட்டாயம் வேலை தரேன் அப்படின்னு சொல்லி அந்த ஓனர் சொல்லி வச்சாரு. ஊருக்கு போனால் எங்கள் அம்மா ரொம்ப கஷ்டப்படுவாங்க, ஏன்னா நான் கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு காசு கொடுத்தாலும் அந்த காசை வச்சு நிம்மதியாக கஞ்சி குடிப்பாங்க. இப்போ ஊருக்கு போனால் என் குடும்பம் இன்னும் ரொம்ப கஷ்டமாயிடுமே, என் குடும்பத்துக்கு இனிமேல் யார் சாப்பாடு போட முடியும் அப்படின்னு சொல்லி போலீஸ்காரங்க மேலே எனக்கு பயங்கர கோபம் வந்துச்சு. நான் தானே வேலை பார்க்குறேன், நான் சின்ன வயசில் வேலை பார்த்தானே பெரிய வயசில் வேலை பார்த்தானே, இந்த போலீஸ்காரங்களுக்கு என்ன வந்திருக்கு, இவங்க வந்து ஓனரை மிரட்டினதால இப்போ ஓனரை எனக்கு வேலை தராமல் ஊருக்கு போக சொல்கிறாருன்னு சொல்லி போலீஸ்காரங்க மேலே கோபத்தோட ஊருக்கு வந்தேன். ஊரில் வந்து எங்கள் அம்மா சொல்லும் பொழுது எங்கள் அம்மாவும் சின்ன பசங்களை வேலைக்கு வைக்கக்கூடாதுன்னு சொல்லி கடைக்காரங்களுக்கே போலீஸுக்கு எச்சரிக்கை விடுறாங்க. அந்த எச்சரிக்கை எங்களுக்கும் தான், நான் கஷ்டப்பட்டாத படிக்க வைக்கிறேன்பா, நீனு மேற்கொண்டு படின்னு சொல்லி அதுக்கப்புறமா நான் சென்னைக்கு போக வழி இல்லாமையே ஸ்கூலுக்கு போகணும்னு சொல்லி படிக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறமா +2 வரைக்குமே நான் படிக்க ஆரம்பிச்சிட்டேன்.
+2 முடிச்சுட்டு டிகிரி முடிக்கணும்னா அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் அதுக்கு உண்டான பொருளாதாரம் கிடையாது. நான் சென்னைக்கு போயிட்டு இதுக்கப்புறம் வேலை செஞ்சு தான் படிக்கணும். எனக்கு 18 வயசு நிரம்பிடுச்சு. இனிமே போலீஸ்காரங்க ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லி அதுக்கப்புறம் சென்னைக்கு போயிட்டு அதே ஓனர்கிட்ட நின்னேன். அந்த ஓனரும் எனக்கு அந்த கடையில் வேலை போட்டு கொடுத்தாரு. வேலை போட்டு கொடுத்தது மட்டும் இல்லாமல் நீ படிச்சுக்கிட்டே வேலை பாருன்னு சொல்லி பக்கத்தில் இருக்கிற ஒரு காலேஜில் அவர் சேர்த்து விட்டார். அங்கே அந்த காலேஜில் படிப்பு நேரம் போக மற்ற நேரம் ஃபுல்லாக அந்த டீ கடையில் நான் மாடாக உழைச்சி அந்த ஓனர்கிட்ட ஒரு நல்ல பேர் வாங்கினேன். இன்றைக்கி நானும் ஒரு டிகிரி முடிச்சிருக்கேன். அடுத்ததாக டிஎன்பிசி எக்ஸாம் எழுதுறதுக்காக நான் ரெடி ஆகிக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக என்னால் சாதிக்க முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கையோடு அந்த இளைஞன் பேசிட்டு, அன்னைக்கு மட்டும் அந்த போலீஸ்காரர் என்னை மிரட்டி இது போல் ஊருக்கு அமுச்சு வைக்கலன்னா கண்டிப்பாக நான் இந்நேரம் அதே டீ கடையில் ஒரு டீ மாஸ்டர் அளவு தான் வந்திருப்பேன். இன்றைக்கி நான் கையில் ஒரு டிகிரி வச்சுக்கிட்டு மேற்கொண்டு படித்து பெரிய ஆள் ஆகணும், ஒரு அரசு அதிகாரி ஆகணுங்கிற லட்சியம் எனக்குள்ளே வந்திருக்காது. போலீஸ்காரங்கள்ட்ட மிரட்டல் உருட்டல் இருக்கத்தான் செய்யணும். பொதுமக்கள் அதை பார்த்து பயப்பட தேவையில்ல. தப்பு பண்ணவங்க மட்டும்தான் பயப்படணும். ஆனால் நான் அன்னைக்கு பயந்துட்டேன். உண்மையிலுமே அன்னைக்கு ரொம்ப பயந்து எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்திருக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப பயந்துட்டேன். ஆனால் ஒரு போலீஸ் அதிகாரி வந்து நான் பயப்படுறதை பார்த்துட்டு, பயப்படாதப்பா, உனக்கு ஒன்றும் இல்லை, உன்னை ஒன்றும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சில ஆறுதல் சொல்லி என்னை அந்த இடத்துல ஆசுவாசப்படுத்தினார். ஊரில் கஷ்டப்படும் போதெல்லாம் எனக்கு அந்த போலீஸ்காரர் வில்லன் போல தான் தெரிவார். இந்நேரம் என்ன அந்த போலீஸ்காரர் வேலை செய்ய விட்டுருந்தாருனா நானும் கை நிறைய சம்பாதிச்சிருப்பேன். எங்கள் அம்மா கஷ்டப்படாமல் இருந்திருப்பாங்க. ஆனால் இப்போ அந்த போலீஸ்காரர் என்னை சென்னைக்கு வரக்கூடாது, எங்கேயாவது டீ கடையிலே ஹோட்டல்லே வேலை பார்த்தா பிடிச்சி உள்ளே போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டினதால் என்னால் சென்னைக்கு போக முடியலையே அப்படின்னு சொல்லி நான் ஓரளவுக்கு விவரம் தெரிகிற வரைக்குமே அந்த போலீஸ்காரரை வில்லன் போல தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் இன்றைக்கி தான் தெரியுது, அந்த மிரட்டல் உருட்டல், அந்த போலீஸ்காரர் என்ன அன்றைக்கி சண்டை போட்டது எல்லாம் சேர்ந்து தான் எனக்கு இன்றைக்கி ஒரு டிகிரி வாங்குகிற அளவுக்கு உயர்த்திருக்கு அப்படின்னு சொல்லி. போலீஸ்காரர்களில் நிறைய பேர் நல்லவங்க இருக்க தான் செய்கிறாங்க. ஆனால் போலீஸ்காரர்களில் கருப்பாடுகள் அப்படிங்கிற மாதிரி சாத்தான் குளத்தில் நடந்த இந்த சம்பவத்துக்கு பின்னணியாக இருந்த போலீஸ்காரங்க மாதிரி நிறைய பேர் இருக்கத்தான் செய்கிறாங்கன்னு சொல்லி அந்த நபர் ரொம்ப வேதனையாக சொல்லிக்கிட்டு இருந்ததை பார்த்து நமக்கும் அவர் சொன்னது உண்மைதான். போலீஸ்காரங்க உங்கள் நண்பன் சொல்கிறதுல தப்பு கிடையாது. ஆனால் இதுபோல் கருப்பாடுகள் போலீஸ் துறையில் நிறைஞ்சிருக்காங்க. அவங்களெல்லாம் களை எடுத்தா உண்மையாலுமே போலீஸ்காரங்க நமக்கு நண்பனாக தான் தெரிவாங்கன்னு சொல்லி நாமளும் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த செய்தியை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகள், நெகிழ்ச்சியான சம்பவங்கள், உண்மை சம்பவங்கள் உங்களுக்கு உடனுக்குடன் செய்தி வடிவில் வர வேண்டும் என்றால் நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு ஆதரவு தாருங்கள். மீண்டும் அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.